ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம செல்ஃப் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் கான்செப்ட்னா என்ன, செல்ஃப் கான்செப்ட் எப்படி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டிசைர் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆயிடுது. அதே சேம் டைம் நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ஏன் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன் ப்ராசஸ் ரொம்ப டிலேவாக இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நம்மளோட செல்ஃப் கான்செப்டே ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் தெரியும், 1 வீக்கில் தெரியும், சில டைம் 1 மந்தில் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மூமெண்ட் தெரியறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால தான் செல்ஃப் கான்செப்ட் மேலே ஒர்க் பண்ணுங்கள். செல்ஃப் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன மாதிரி திங்க் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களை பற்றி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க, உங்களோட எஸ்பி என்ன திங்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களே எப்படி பார்த்துட்ருக்கீங்க, வர்தியாக திங்க் பண்ணுறீங்களா, ப்ரைஸாக ட்ரீட் பண்ணுறீங்களா, எப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பிஹேவியர் உங்களை பற்றி எப்படி இருக்குது, நீங்கள் உங்களே எப்படி திங்க் பண்ணுறீங்க, வர்தியாக திங்க் பண்ணுறீங்களா இல்லை லூசராக திங்க் பண்ணுறீங்களா. நீங்கள் உங்களை வர்தியாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சனாக இருந்தாலும் உங்களை வர்தியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை ஒரு லூசராக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாமே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான். மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வர நிறைய பர்சன் எஸ்பியை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, எஸ்பி என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, என்கிட்ட பேசுறதில்லை, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, தேர்ட் பர்சன் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னை ஹர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஹாப்பியாக இருக்காங்க, என்னை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தவிர்த்து ஒரு விஷயம் நான் கேட்குறேன், எஸ்பி தேர்ட் பர்சன் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களோட எஸ்பி உங்கள் கூட பேசுறதில்ல, உங்களுக்கு கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல அப்படின்காக நீங்கள் உங்களை தான் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களை ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறனால என்ன யூஸ் இருக்குது, அதாவது யூஸ் இருக்கா, ஐ மீன் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் ஓகே என்னால் அவங்க ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, இல்லை அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகுறாங்களா, எதுவுமே கிடையாது. அவங்க லைஃப்பில் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் ப்ரையாரிட்டி. பட் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் தான் ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் அவங்கள பெடஸ்டலில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை வர்தியாக திங்க் பண்ணாமல் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது யாருக்கு லாஸு, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கா, இல்லை உங்களுக்கு தான் அது லாஸு. நீங்கள் இருந்தால் தான் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனே, நீங்களே இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பர்சன் என்ன யூஸு, நீங்களே யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர்த்துக்கு ட்ரீம் இருக்கும், அவங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜில் படிக்கணும் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் அவங்களே டெசிஷன் எடுத்துக்குவாங்க, இந்த காலேஜ்லலாம் என்னால் படிக்க முடியாது, என்னோடய மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு 12th மார்க்ஸ் கம்மியாக இருந்துச்சு, எனக்குலாம் இங்கே அட்மிஷன் கூட கிடைக்காது அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே ட்ரையே பண்ணி பார்க்குறதில்ல, அங்கே போனால் அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நீங்களே ஒரு தாட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, இங்கெல்லாம் எனக்கு அட்மிஷன் கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா உங்களோட செல்ஃப் கான்செப்ட் அந்தளவுக்கு வீக்காக இருக்குது, அந்தளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் இங்கே கிடைக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி சில பேர் அவங்களோட ட்ரீம் காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிட்டாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் இல்லை கார்னர் பெஞ்சில் போய் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களால அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா ஏன்னா அவங்களோட செல்ஃப் கான்செப்டே ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அதே சில பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் அட்மிஷன் ஆனால் ஃபஸ்ட்டு சீட்டை தான் தேடுவாங்க, ஐ மீன் ஃபஸ்ட் பெஞ்சு தான் தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் அவங்களோட ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி எஸ்பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் எஸ்பி ரொம்ப அழகாக இருக்காங்க, உங்களோட பர்சனாலிட்டி நல்லாயிருக்கும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது நீங்கள் இங்கே உங்களே தான் டவுன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்செப்ட் வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களே வர்தியாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, உங்களை கிங் ஆர் குயின் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக முடியாது. அவங்க உங்களை ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. பிகாஸ் உங்களோட செல்ஃப் கான்செப்டே சரியில்லை. ஸோ உங்களோட செல்ஃப் கான்செப்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
எந்த ஒரு பெர்சனா இருந்தாலுமே வந்து உங்கள விட்டு தூரமா தான் ஓடணும்னு நினைப்பாங்க தவிர்த்து, வந்து உங்கள வந்து பிரையாரிட்டி குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க திங்க் பண்றீங்க, நீங்க வந்து சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் உங்க எஸ்பிய. கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, நீங்க உங்களவே வந்து இங்க அன்வொர்தியா தான் ஃபீல் பண்றீங்க. ஸோ நீங்களே வந்து உங்கள வந்து அன்வொர்தியா ட்ரீட் பண்ணும்போது, தேர்ட் பெர்சன் வந்து உங்கள வந்து வொர்தியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வைப்ரேஷன் வந்து ஹையா இருக்கணும்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க உங்கள வந்து இங்க லோ வைப்ரேஷன்ல வச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா, எப்படி வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும்? திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன வந்து காட் மாரி ட்ரீட் பண்ணத ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் வந்து நீங்க காட் மாரி ட்ரீட் பண்ணிட்டு, நீங்க உங்கள வந்து ஒரு சர்வெண்ட் மாரி ட்ரீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து காடும் வந்து சர்வெண்ட்டும் ஒண்ணும் ஆகவே முடியாது. ஏன்னா எனர்ஜி 2 பேத்தோடது டிஃப்ரெண்ட்டு. காடுக்கு வந்து வேற எனர்ஜி இருக்கும். சர்வெண்ட்க்கு வந்து வேற எனர்ஜி இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, எனர்ஜி வந்து சேம் லெவல்ல இருக்கணும். எஸ்பிய வந்து ஒரு மனுஷனா ட்ரீட் பண்ணுங்க. காடா ட்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க அவங்கள காடா ட்ரீட் பண்ணும்போது என்னாகும் அப்டின்னா, நீங்க உங்களோட எனர்ஜிய டவுன் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட வேல்யூ டவுன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்து நீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் வந்து கை பிடிச்சிட்டு இருக்கீங்க அண்ட் ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்டின்ட்டு செல்ஃப் டாக் பண்ணுங்க. என்னைய லவ் பண்ணுறதுக்கு தவிர்த்து வேற ஆப்ஷனே கிடையாது உங்கட்ட அப்படின்னு. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பெர்சன் இருக்காங்களா? செல்ஃப் டாக் பண்ணுங்க. வந்து என்னோட பர்சனாலிட்டிக்கு முன்னாடி இந்த தேர்ட் பெர்சனால நிக்கவே முடியாது அப்படின்னு. அவ்வளோதான் சிம்பிள். எப்போலாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த மாரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வேனிஷ் ஆயிரும். நீங்க வந்து மத்த பெர்சன்ஸ் மாரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு நார்மல் பெர்சன் இருக்காங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, வந்தோனே அது வந்து ஓவரா திங்க் பண்ணி, அத லூப்ல கிரியேட் பண்ணி அத மேனிஃபெஸ்ட் பண்ணிருவாங்க. அது நெகட்டிவ், பாசிட்டிவ் எனிதிங் ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து உங்களுக்கு இந்த லா பத்தி தெரியும். நீங்க அவேரா இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்டின்னா, அத பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்ண மூடி சொல்லுங்க. தேங்க் யூ காட், தேங்க் யூ யூனிவர்ஸ். நீங்க யார் மேல ட்ரஸ்ட் பண்றீங்களோ, என்னோட இந்த பர்ட்டிகுலர் டிசைர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்க அத பத்தி ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். எதுவும் வேண்டாம். எப்பலாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ இந்த மாரி பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் கிட்ட ஒரு காலோ, மெசேஜோ மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அவுட்டர் சைட்ல வந்து நீங்க சொல்றீங்க, என்னோட எஸ்பி எனக்கு கால் பண்ணிட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு. பட் இன்சைட் வந்து உங்களோட செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் எதுக்கு எனக்கு கால் பண்ணணும்? என்னைய லவ் பண்ணியிருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பானா? இல்ல வந்து இத்தனை வருஷமா தான் நோ கான்டாக்ட்ல இருந்திருப்போமா? இல்ல 3 வருஷமாச்சு, 1 வருஷமாச்சு, இப்போ வரைக்கும் நாங்க நோ கான்டாக்ட்ல இருக்கோம். என் மேல வந்து லவ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கால் பண்ணியிருப்பான் இல்லையா? நான் அந்த அளவுக்கு அவனுக்கு வொர்தியா கிடையாது. அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்றீங்க. ஸோ ஒரு மேனிஃபெஸ்டர் பெர்சனுக்கு வந்து இந்த மாரி தாட்ஸ் வந்து சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சக்ஸஸ்ஃபுல் பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நைட் என்ன வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள அன்வொர்தியா திங்க் பண்ணுவாங்களா? இல்ல உட்காந்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்ட்டு. இல்ல தானே! ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க பெர்சன் அவங்க சக்ஸஸ்ஃபுல் தான் திங்க் பண்ணுவாங்க. ஈவன் 24 ஹவர்ஸும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க அஃபர்மேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. ஐ லவ் மை செல்ஃப், ஐ அம் லவ்ட், ஐ அம் சூசன், ஐ அம் த மாஸ்டர் ஆஃப் மேனிஃபெஸ்டர் அப்படின்ட்டு நீங்க அஃபர்மேஷன் குடுத்துட்டு, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நெகட்டிவ் ஆயிறீங்க? உங்களோட டிசைருக்கு ஆப்போசிட்டா வந்து நீங்க திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களோட அஃபர்மேஷனுக்கு ஆப்போசிட்டா வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த மாரி நீங்களும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு உங்களோட அந்த டிசைர் மேபி உங்க எஸ்பியா இருக்கட்டும், ஜாபா இருக்கட்டும், எனிதிங் ஓகே. அத கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுட்டு, நீங்க உங்களோட செல்ஃப் கான்செப்ட் மேல வொர்க் பண்ணுங்க. அஃபர்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ அம் லவ்ட், ஐ அம் லக்கி, ஐ அம் சூசன், ஐ அம் ரிவார்ட், ஐ அம் பிரைஸ். நான் யார் கூட இருக்கிறேனோ அந்த பெர்சன் உலகத்திலேயே வந்து ரொம்ப லக்கியான பெர்சன். நான் வந்து யார் கூட இல்லையோ அந்த பெர்சன் உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப அன்லக்கியான பெர்சன். இந்த மாரி அஃபர்மேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த மாரி ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்க பெர்சனோட ஆரா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால உங்களோட அஃபர்மேஷன் வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருங்க. உங்கனால ஒரு நாள்ல எத்தன டைம் சொல்ல முடியுமோ, அத்தன டைம் வந்து சொல்லிட்டே இருங்க. இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. உங்கனால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ உங்களோட அஃபர்மேஷனுக்காக. ஏன்னா நீங்க அஃபர்மேஷன் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அதில டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோகிராம் பண்ணி உங்க மேல இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட டிசைர் வந்து சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆயிரும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த இம்பார்ட்டன்ட். நீங்க கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா,
உங்களோட டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆகுறது யாருனாலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க நெறைய பேர் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஸ்லி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து நெறையா டெக்னிக்ஸ் தெரியிற பெர்சன கண்டா பயம் கிடையாது. பட் ஒரே டெக்னிக்க வந்து ஒரே மூவ வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண பெர்சன்ட்ட தான் எனக்கு பயம் அப்டின்ட்டு. ஸோ அதே மாரி தான் நம்பளோட அஃபர்மேஷனும். நம்ம எவ்வளோ மல்டிபிள் டைம் வந்து அத பிராக்டிஸ் பண்றோமோ, அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிரும். ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க உங்களோட செல்ஃப் கான்செப்ட் மேல ஒர்க் பண்ணுங்க. செல்ஃப் கான்செப்ட் மேல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா, நாட் ஒன்லி எஸ்பி உங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லா ஒரு ஏரியா வந்து கவர் ஆயிரும். ஸோ உங்களோட எல்லா ஏரியால வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ.